Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் 22 வயதான நிதின்ராஜ் என்ற மாணவர். பட்டியலின வகுப்பை சேர்ந்த இவர் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் பல் அறுவை சிகிச்சை இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரை அந்த கல்லூரி நிர்வாகம் சாதிய ரீதியாக பல்வேறு இன்னல்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி கல்லூரி முதல்வர் அலுவலகத்திற்கு நிதின்ராஜ் சென்றுள்ளார். அங்கிருந்து வெளியேறிய சிறிது நேரத்திலேயே கல்லூரி கட்டிடத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். இதில் காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லூரி ஆசிரியர்கள் நிதின்ராஜை தொடர்ந்து சாதி ரீதியாக பாகுபாடு பார்த்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்ததாக அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அடுத்து இந்த சம்பவம் அம்மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் பினராயி விஜயன், உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாடு குறித்து அதிகரித்து வரும் செய்திகள் கவலை அளிப்பதாகவும் இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியதோடு இந்த சம்பவத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆனால் நிதின்ராஜின் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டை கல்லூரி நிர்வாகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. மாணவர் நிதின்ராஜ் மொபைல் செயலி மூலம் பெற்ற கடன் தொல்லையால் அவர் விபரீத முடிவு எடுத்துள்ளார் என்றும் சாதி ரீதியாக துன்புறுத்தவில்லை என்றும் கல்லூரி நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக நிதின்ராஜ் கடன் பெற்றதாக கூறப்படும் ஆன்லைன் கடன் செயலிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடன் பிரச்சினை மட்டுமே நிதின்ராஜின் முடிவுக்கு காரணமாக இருந்திருக்க முடியாது என அவரது குடும்பத்தினர் திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். இந்நிலையில் நிதின்ராஜின் மரணத்திற்கு நீதி கோரி கேரளாவில் உள்ள பல்வேறு தலித் அமைப்புகள் 28ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மாநிலம் தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டன. சுமார் 52 அமைப்புகள் இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சி செய்து வரும் நிலையில் கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாடு தலை தூக்கி இருப்பது மக்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ഞങ്ങളെല്ലാം കൂടെ സംഘടിപ്പിച്ചാലേ നിങ്ങൾ ന്യായമൊന്നും പറയില്ല. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.